குழந்தைகளே அப்பொழுதெல்லாம் தெற்கு பகுதியிலே கல்லூரி என்றால் குழந்தை தான். தஞ்சை, திருச்சி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம். நம்முடைய பூண்டி கோபாலசாமி என்ற செங்குட்டுவன், தவமணி ராஜன், கவிஞர் கருணானந்தம், சொக்கப்பா, குழந்தை ராமதாஸ் போன்றவர்கள் படிக்கிறார்கள், விடுதியிலே இருக்கிறார்கள். அங்கே பார்ப்பனர்களுக்கு குடிக்க ஒரு தண்ணி பானை, மற்றவர்களுக்கு சூத்திரர்கள் குடிப்பதற்கு தனி தண்ணீர் பானை. ஒரு பொது உடைமை இயக்க தோழர், அவர் கம்யூனிஸ்ட் தோழர் தான், அந்த பார்ப்பனர் குடிப்பதற்காக வைக்கப்பட்ட பானையிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணீரை குடிக்கிறார். விடுதி காப்பாளர் ₹1 அபராதம் விதிக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள், புதிய தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும். அது பெரிய பிரச்சனையாகிறது. பிரச்சனை ஆக்கியவர்களில் ஒருவர் நம்முடைய இந்த நூற்றாண்டு விழா நாயகர் நமது ஐயா செங்குட்டுவன். தந்தை பெரியார் காதுக்கு செல்கிறது. கல்லூரி வளாகத்திலேயே ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து 1/12/1943 திராவிடர் கழகம் பிறப்பதற்கு 8 மாதங்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்களை அழைத்து, அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிடர் மாணவர் கழகம் என்ற பெயரில் அமைப்பை தொடங்கினார். தாய் கழகத்திற்கு சேய்கழகம் மூத்தது. இப்படி ஒரு விந்தையான ஒரு வரலாறு நமக்கு இருக்கிறது.